ஹே லேர்னர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 2 பியூட்டிஃபுல்லான ஆப்பை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஆப் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் யோர் கலைவாணன். லெட் மீ கெட் இன் திஸ் வீடியோ. ஸோ எஸ் காய்ஸ், நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற ஏஐயோட பேர் ரீமாடல் ஏஐ. ஸோ இந்த ரீமாடல் ஏஐ வச்சு நம்ம வீட்டையே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். லைக் இப்போ இருக்கிற கரண்ட் இமேஜ்லேருந்து ஸோ இதை ரீடெக்கரேட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ எந்த மாதிரி ஸ்டைலில் ரீடெக்கரேட் பண்ணுறது அப்படின்றத நம்மளால் ஈஸியாகவே பண்ண முடியும். ஸோ வாங்க அந்த ஏஐக்குள்ளே போயிட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அகைன். ஸோ இங்கே சர்ச் பாரில் போயிட்டு ரீமாடல் ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஸோ அதோட லோகோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் ஸ்கோப் பண்ணிங்கன்னா இங்கே சில இமேஜஸ் இருக்குது, ஜஸ்ட் செக் இட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு ஓப்பன்ற பட்டன் காட்டுது. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீமாடல் ஏஐயோட யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே இது வந்து ஒரு பெய்டு வெர்ஷன். ஸோ இது ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. பட் நம்மளால் ஒரு 10 இமேஜஸ் வந்து ஃப்ரீயாகவே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ரூமில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மேக்ஸிமம் ஆஃப் ரூம்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, டிவி யூனிட்டாக இருக்கும், கிச்சனாக இருக்கும், பெட்ரூமாக இருக்கும். ஸோ மோர் தென் எனஃப் டு வி கஸ்டமைஸ் அண்டர் திஸ் 10 ஃப்ரீ இமேஜஸ். ஸோ அதனால் இதுவே ரொம்ப போதுமானது. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி ஹேவ் ஃபோட்டோஸ். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம், ஆர் கேமரா எடுக்கலாம், ஆர் சாம்பிள்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கட்டலாம். ஸோ ஜஸ்ட் நாங்கள் கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். ஜஸ்ட் என்னோட கபோர்டு கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாட்டமில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துடும். ஜஸ்ட் இங்கே கீழே ஜென்ரேட்னு ஒரு பட்டன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதுக்குள்ளே அது அதோட ஸ்டைலை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதோட ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரெண்டரிங் ஆகிட்டுருக்கு. எஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கபோர்டை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நமக்கு ஒரு ஃப்ரீ ஸ்டைலில் கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம் இமேஜஸை. ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி இருந்த கபோர்ட் நீங்கள் கஸ்டமைஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் கேனுடைய ஸ்டைலும் மாறிடுச்சு, பக்கத்தில் டம்ளரில் இருந்த ஸ்டைலும் மாறிடுச்சு, மேலே ஒரு ஜக் அதோட ஸ்டைலும் மாறிடுச்சு, சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் என்னமோ இருக்குது. ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு விண்டோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த விண்டோவோட ஸ்டைலுமே மாறியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுத்து கூட பண்ணலாம். ரீஜெனரேட்ன்ற பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ கீழே பாட்டமில் சேவ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டில் நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற ஏஐயோட பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏஐ தான் ChatGPT. ஸோ இந்த ChatGPT வந்து மொபைல் அப்ளிகேஷனாகவும் விட்டுருக்காங்க. ஸோ இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்றதை நான் வீடியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லோரும் அவங்க ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே டாப்பில் போயிட்டு ChatGPT அப்படின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா அதோட ஃபஸ்ட்டோட ஆப்ஷனு ChatGPT தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணது உடனே இப்போ ChatGPTயை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ChatGPTயோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் தட் நீங்கள் உள்ளே வரப்போ சைன்இன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு ட்ரைபாட் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்னன்றதை நான் கேட்குறேன். ஸோ ஜஸ்ட் நான் இதை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டாச்சு. ஸோ கிளிக் பண்ணுறேன், டிக் கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து நான் கேட்குறேன் வாட் இஸ் திஸ் அண்ட் ஹவு டு யூஸ் திஸ் அப்படின்னு இதுக்கிட்ட நான் கேட்குறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே நான் என்டர் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே எதுவுமே கேட்கல, அதை ஃபோட்டோ எடுத்து நான் போடுறேன். இது என்ன, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அதோட அவுட்புட் நீங்கள் வேணா பாருங்களேன். ஸோ unfold the tripod, adjust the height, angle adjustment, powering and light, using the light. ஸோ இந்த மாதிரி இது என்னன்றதை இது கொடுத்துருது. ஸோ இது மட்டுமே கிடையாது, நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஒரு
காம்பனன்ட்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹவு டு யூஸ் திஸ் அண்ட் ஹவு டு இன்ஸ்டலேஷன் திஸ், வாட் இஸ் த ப்ராசஸ் வி ஆர் ஃபாலோ டு இன்ஸ்டாலேஷன் திஸ், அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான கேள்வியை கேட்டாலும் இது ஜஸ்ட் ஈஸியாக ஒரு நல்ல அவுட்புட்டே கொடுக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஐ வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் மாதிரி இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி இமேஜஸ், ஸோ அதை அப்லோட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இல்லை வாய்ஸ் நோட்டில் கொடுக்கணும்னா ஸோ ஜஸ்ட் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இந்த 2 ஏஐ பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன்.